அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை பாலச்சித்தர் பாலஜலா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியின் மூலம் திருமணம் புத்திர வாக்கியம் பெறக்கூடிய ஒரு 4 ராசிகள். இந்த குரு பயிற்சியின் மூலம், அதாவது 1/5/2024 அன்று பயிற்சியாகின்ற குரு பயிற்சியின் மூலம் திருமண யோகம் புத்திர யோகம் பெறுகின்ற திருமண யோகம் புத்திர யோகம் பெறுகின்ற ஒரு 4 ராசிகள். அந்த குரு பயிற்சி பலனுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், என்ன உறுதி, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன நடக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக இங்கே நீங்க என்ன மனசில் நினைச்சு வர்றீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும், சொன்னது நடக்கும். பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை தீரலையாங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த குடும்ப பிரச்சனை எப்போ தீரும், பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும், தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, தொழில் எப்போ நல்ல முன்னுக்கு வர முடியும், நான் இந்த கடனில் எப்போ அடையும், இதுக்கு நாங்கள் ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. செய்யாத பரிகாரத்தில், போகாத கோயிலில், பார்க்காத ஜோசியர் இல்லை. ஐயா உங்களை பார்த்தா அது நல்லது நடக்குமா அப்படின்னு என்னை நம்பி வரீங்க. அப்படி வந்து நல்லா சொன்னார் இப்போ அப்படின்னு இந்த ஆளையும் பார்த்து நடக்கலே அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார் அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் என்ன உத்தரவாதம் தான் போகிறேன். நல்லா கேட்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் ஏக சொன்னது நடக்க மாட்டேங்குது. நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எங்கேயோ பார்த்து அலைஞ்சிரு, ஏன் அலையக்கூடாது? சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், ஜாதக தூக்கி எந்த காரியத்துக்காகவும் வருஷ கணக்காக அலையக்கூடாது. ஜாதகத்தை தூக்கி வச்சுன்னு கல்யாணம் இந்த மாதம் முடியணும், வேலை இந்த மாதம் கிடைச்சு அரசாங்க வேலையை சொன்ன மாதம் கிடைக்கணும். பிடிச்சிட்டீங்களா? வியாபாரம் விருத்தி, தொழில் விருத்தி, வருமானம் முன்னேற்றம், சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கி சொன்னது நடக்கும், நடந்தையாகும், நடந்து தீரும். நடக்கல எங்க பார்த்து அழுத்து போயிட்டோம். புரிஞ்சுட்டா? திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரொம்ப பேர் இந்த பிள்ளை ஜாதகம் பார்க்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஒரு பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு சொத்துக்கு மேலே சொத்து வாங்குறாரு. ஆனால் எந்த பிள்ளையினுடைய, நான் மன்னிக்கணும் நல்ல விஷயமா தோணும்னு நினைக்கிறேன், எந்த பிள்ளையினுடைய ஜாதகத்தை, எந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போனால் அந்த பையன் திடீர்னு ஒரு நோய் வாய்ப்பட்டு குழந்தை வந்து இறந்து போனேன். அந்த பிள்ளை ஜாதகத்தை பார்த்து போனார், ஆனால் இறந்து போனார். அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போனார். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஆனால் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஆனால் அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 சொத்து வாங்குறார். வெளிநாட்டு வேலை தொடருது, குழந்தை இறந்து போச்சு, குழந்தை ஜாதகமும் போச்சு இல்லையா? ஆனால் இவர் மேலும் வெளிநாட்டில் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கார். சொத்துக்கு மேலே சொத்து, 5-6 சொத்துக்கு மேலே சொத்து வாங்கிட்டே இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறார். நான் இதுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதாவது ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளை யோகத்தில் தான் நடக்குது, இந்த பிறந்த வீடு வாசல் கட்டணும் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்து அவன் சேர்வாரோட சேர்த்து, ஐயா ஏன் பரணி நட்சத்திரம் அப்படி வருவா இப்படி வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ வந்து சேர்வாரோட சேர்த்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிட்டாயா, எப்படியாவது என் பிள்ளை நல்லா வருவானா, என் வாழ்க்கை நல்லா அமையமான்ட்டு வர்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அந்த மாதிரி இப்போ அப்பனார் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். யாரையும் அவன் முக்கில் எடுத்து பிரச்சனை விட்டே இருக்கா. இன்னொரு பிள்ளை அவரு அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கார், ஏன் அப்படி வெட்டி ஒப்படைத்துட்டு இருக்காவே? அப்போ அப்பாவோட அந்தஸ்து என்ன, பையனுடைய அந்தஸ்து என்ன? பெரிய பதவியில் இருக்கக்கூடிய தாப்பனாருக்கு பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை பிறந்துருது. சொல்ற பிள்ளை பிறந்த யோகம் வந்து அப்பாக்குன்றாங்களே. அதேமாதிரி பார்த்தீங்க வந்து ஜாதகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தை வந்து அப்பா கோடிக்கணக்கில் காசு பணம் கொட்டுது, பிள்ளை ஜாதகத்தை பார்த்து தான் தொழில் வைக்கணுன்ற நிலை இல்லை.
அப்பா காசு பணம் கொட்டுதால பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான். பிள்ளை ஐயா ராசா நல்லா படியா, ஐயா இவன் நீங்கள் எப்படியாவது படிக்கணுங்க, இப்படியா நல்லபடியாக படிக்க. ஆனால் அவருக்கு நல்ல தொழில் ஓடுது, வருமானம் கொட்டுதா. பையன் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி அவருக்கு தொழில் ஓடலை, நல்லா ஓடுது. இதை பற்றி ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன், புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி சத்துணவுக்கு வேலை வாங்குற பிள்ளை வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குது. பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் நல்ல ஜாதகம் நல்லா இருக்குன்னு அந்த சத்துணவு வேலை வாங்குற அம்மாவுடைய காசு கூட கொட்டலை, அம்மா அப்படியே கஷ்டப்படுது. ஏன்னா பிள்ளை ஜாதகம் தான் யோகமாக இருக்குது, பிள்ளை ஜாதகத்தில் தாயுதப்பட தலையெழுத்து மாறும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப தவறானது. தாயாக இருந்தால் பிள்ளையாக இருந்தால் வாய் வேறு வேறு, ஜாதகம் வேறு வேறு. பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதகம் தான் ஒவ்வொருத்தருக்கு, தாயாக இருந்தால் பிள்ளையாக இருந்தால். அது அப்படிப்பட்ட நடக்காத திருமணமெல்லாம் நடத்தக்கூடியது, கிடைக்காத புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு 4 ராசிகள் இந்த யோகங்களை பெறப்போகிறார்கள். முதலாவதாக இந்த திருமண யோகத்தையும் புத்திரவ யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு ராசி, முதல் ராசி விருச்சிக ராசி. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் கலசர மணமேடை ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். குருபகவானுக்கு இன்னொரு பேர் வியாழன் நோக்கம், குருவனுடைய இன்னொரு பேர் வந்து வியாழன் நோக்கம். வியாழன் நோக்கம் வந்துருச்சா பிள்ளைக்கு கல்யாணம் முடியலாமா அப்படின்னு பெரியவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தருவது தான் இந்த குரு பெயர். 7ஆம் இடம் மணமேடை ஸ்தானத்துக்கு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய இடத்திற்கு குரு பயிற்சி அடைகிறார் விருச்சிக ராசிக்கு. அதே நேரம் புத்திர பாக்கியம், விருச்சிக ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானத்து 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கணவன் மனைவியின் மூலம் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை பெறுகின்ற ஒரு முதல் ராசியாக விருச்சிக ராசி அமைகிறது. அடுத்து 2வது மகரம். மகரத்திற்கு 3-12 குரு பகவான் 5ஆம் இடத்தில், அதாவது புத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். 5ஆம் இடம் திருமணம் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடியது. பெற்று, அதாவது பூர்வ புண்ணியம்னா தன்னுடைய வம்சமான தாய் தந்தைகளுக்கு, பாட்டன் பாட்டிக்கு ஒரு வம்ச வாரிசை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா வந்தாலும் இவங்கெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்க, திருமணமாகி ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்க ஒரு இடம் தான் அந்த வம்ச வாரிசை உருவாக்கக்கூடியதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து. அந்த இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது நிச்சயமாக திருமணம் நடக்கும். நிச்சயமாக புத்திர பாக்கியம், இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. மகர ராசி. அடுத்து ரிஷபம். இப்போ ரிஷபராசியை பொறுத்த நல்லா கவனிங்க. ரிஷபராசிக்கு, அதாவது ரிஷபராசிக்கு தான் குருபகவான் 11ஆம் அதிபதி. அதாவது கணவன் மூலம் யோகத்தை அடைவது, மனைவின் மூலம் யோகத்தை எடுக்கும். ஆணாக இருந்தால் மனைவின் மூலம் யோகத்தை பெறுவது, பெண்ணாக இருந்தால் கணவன் மூலம் யோகத்தை பெறுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 11ஆம் இடம் என்பது ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர். ஜென்ம குருவாக வந்தால் ஜென்ம குருவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனால் குரு பகவானை பொறுத்தளவு எப்பொழுதும் நன்மைகள் செய்யக்கூடிய 11ஆம் அதிபதி என்பது திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானம் ஜென்மத்திற்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, ரிஷபராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக திருமண யோகத்தை ஏற்படுத்தும். ஒரு புத்திர பாக்கியத்தை, ஏன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வபுண்ணியஸ்தான புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது ரிஷபராசிக்கும் திருமண யோகம் நிச்சயமாக நடக்காது. திருமணம் நிச்சயமாக நடக்கும், புத்திர பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி. அடுத்து கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வலிமை அடைந்து, மேலும் குரு பயிற்சியாகி அதோடு குருவும் சுக்கிரன் சேர்ந்து வலிமை அடையும் பொழுது சுக்கிரன் கலசரக்காரன், ஆணை பெண் இணைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கலசரக்காரன் வந்து குரு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணையும் பொழுது திருமண யோகம் திருமணம் நடக்காது, திருமண யோகம் ஏற்படும். புத்திர பாக்கியம், பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும்.
திருமணம் இடம் 9ஆம் இடம் திருமணம் நடத்தக்கூடிய இடம், அதே நேரம் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய இடம். அங்கு கன்னிராசிக்கும் திருமணம் இதுவரை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடம், அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரச்சனை தெரியலையாங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்காங்க. பையனுக்கு ஒரு 7 வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். பையனை நல்லா படித்த பொண்ணு, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணுன்றான். பொண்ணு அழகாக இருக்கணுன்றான். பொண்ணு அழகாக இருந்தால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்குன்னா பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணு பிடிக்கலன்னா. பொண்ணு அவனுக்கு அழகாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குன்னா ஜாதகம் பொருத்த மாட்டேங்குது. ஜாதகம் நல்லா பொறுத்திருக்கு, எல்லா பொருத்தம் இருக்குன்னா பொண்ணு நல்லா இல்லை, பிடிக்கலைங்கிறா. இப்படியே இவனுக்கு பொண்ணு பார்த்து வயசாகி போச்சுங்க, இனிமேல் இவனுக்கு பொண்ணே பார்க்க முடியாததுனால ஐயா இப்படி எவையா உங்களை விரிச்சு பார்த்துட்டு அப்போ வந்திருக்கேன், எப்படியாவது கல்யாணம் முடியும். இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவனுக்கு ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி ஆச்சுன்னா இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சு ஆகணும். வேலை இந்த மாதம் கிடைக்குன்னு கிடைச்சே ஆகணும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய உறுதியான உத்தரவாதம். நல்ல கனி ஒரு ஜோதிடத்தின் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் என்ற பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். அந்த உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.